நாம் ஏன் ஓரணியில் திரள வேண்டும் என்று கொக்கரிக்கும் திமுக ஓரணி என்ற பெயருக்கு செய்த நியாயம் என்ன? இன்றல்ல, நேற்றல்ல, என்றும் கூட்டணி எனும் அணியின் தயவால் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் திமுகவுக்கு ஓரணி என்று சொல்லும் அருகதை இல்லை. வலிமையான கூட்டணி என்பவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு செய்த கைமாறு என்ன? ஓரணி என்று சொல்வது ஆட்சி அதிகாரத்தில் பங்கை பகிர்ந்து கொள்ளும் உண்மையான அணி. கூட்டணிகளின் குரல்வளை நெரிக்கப்பட்டு, தொழிலாளர் உரிமைகள் நசுக்கப்பட்டு, சாதிக்கு எதிரான சட்டங்கள் ஏறி மிதிக்கப்பட்டு, சிறுபான்மையினர் கோரிக்கைகள் காற்றில் பறக்க விட்டு என அனைத்து தரப்பினரையும் அதிருப்தியில் பிணைத்து, அனைத்திற்கும் அப்பாற்பட்டு பாஜகவுடன் கைகுலுக்கி உறவாடும் திமுகவின் சர்வாதிகார அணி இந்த ஓரணி. கூட்டணிகளின் விருப்பங்கள், மக்களின் தேவைகள் அனைத்தையும் தவிர்த்துவிட்டு தனது அதிகார நலனை காக்க, தனது குடும்ப ஆதிக்கத்தை நிலைநாட்ட, தனது அமைச்சர்களை பாதுகாக்க, தனக்கான தேர்தல் பிரச்சாரத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு பாஜகவுடன் மறைமுகமாக கைகோர்த்துள்ள இந்த அணி பாசிசத்தின் மறைமுக அணி. மண்ணை காக்க என்பார்கள். அரிட்டாப்பட்டியில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் வரை அமைதி காத்து பின்பு யூட்டன் அடித்தது மக்களுக்கு தெரியாதா? மேல்மாவில் விவசாயி மீதே தனது மறைமுக எஜமான் பாஜக பாணியில் குண்டர் சட்டம் போட்டதை மறந்து விட்டோமா? பரந்தூரில் விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் மொத்தமாக அழிக்க முனையும் தீய நோக்கத்தை கைவிட்டார்களா? மானம் காக்க என்று நம்மிடம் சொல்லிவிட்டு அவர்கள் வெள்ளை குடையுடனும் நிதி ஆயோக் பெயரில் நெருங்கிய உறவுடனும் அவ்வப்பொழுது அண்டர்ஸ்டாண்டிங் ஒப்பந்தத்தில் சேர்ந்து மானத்தை இழந்தார்கள். நம் மக்களை மறந்தார்கள். ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது. மாநில திமுகவோ அதை தேர்தல் விளம்பரத்திற்கு பயன்படுத்துவதை தவிர மக்கள் போராட்டமோ, சட்ட போராட்டமோ, துணிவான எதிர்ப்பு இயக்கமோ மேற்கொள்ளாமல் நம்மை ஏமாற்றுகிறது. பாசிசத்தின் ஓரணி மக்களுக்கான அணியால், மக்கள் விரும்பும் அணியால், மக்களின் வெற்றி பேரணியால் வீழ்த்தப்படும். விரைவில் தமிழ்நாட்டில் புதியுகம் வெல்லப்படும். ஒரே நாடு ஒரே கட்சி வரிசையில் ஓரணி என்ற சர்வாதிகார சிந்தனையை வீழ்த்துவோம். சமத்துவம் பேசும், ஜனநாயக மாற்றத்தை கேட்கும், மக்களின் வெற்றிக்காக போராடும் வெற்றி பேரணியை தமிழ்நாட்டில் நிலைநாட்டுவோம்.